ஒரு செல்வந்தர், 3 பிள்ளைகள். வளர்ந்து பெரியவங்களா ஆன பிறகும் கூட அப்பாவை நம்பியே அந்த 3 பேரும் இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னே அவருக்கு புரியல. இவருக்கும் வயசாயிடுச்சு. சாகும் தருவாயில் இருக்கிறார். அந்த நேரத்துல அவங்க பிள்ளைங்கள கூப்பிட்டு சொல்றாரு, "ஏப்பா இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. அதனால நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அத வச்சு பொழச்சுங்க" அப்படின்னு சொல்றாரு. கூப்பிட்டு சொல்றாரு, "நம்மோட நிலத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடி தோண்டினா போதும், புதையல் இருக்கும், பொழச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்றாரு. இறந்துறாரு. மூத்த மகன் என்ன செய்றான், போய் அங்க இங்கேயும் ஒரு ஒரு அடி தோண்டி தோண்டி பார்க்குறான். எங்கேயுமே புதையல் கிடைக்கல. 2வது மகனும் அதே தான் செய்றான். 3வது மகனும் அப்படிதான் செய்றான். எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்கல புதையல். பார்த்தாக்க நிலம் எல்லாம் ஒரு அடி தோண்டப்பட்டிருக்கு இல்லையா? உழுத மாதிரி இருக்கு. சரி, நமக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கல. வேற என்ன பண்றது? தோண்டி வச்சுட்டுன்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு மகசூல் கிடைக்குது. அந்த ஆண்டு அதிகப்படியான பயிர் செய்தவர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நல்ல லாபம் வருது. சரி, உழைக்க ஆரம்பிச்சிட்டோம். இனிமே இதையே தொடரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் கை கொடுக்குமா என்பது கேள்விதான். அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கலாம். ஆனால் உழைப்பு நம்மை என்றைக்குமே கைவிடாது என்பதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் இனிய